ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஏன் சிலருடைய வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது? அவர்கள் தொடும் பல விஷயங்களும் வாய்ப்பாக மாறுகிறது. ஆனால் சிலர் காலையிலிருந்து இரவு வரை கடுமையாக உழைத்தாலும் சம்பாதித்த பணம் எங்கே போகிறது என்று கூட தெரியாமல் மறைந்து விடுகிறது. ஏன் இப்படி நடக்கிறது? இது அதிர்ஷ்டத்தின் விளையாட்டா, விதியின் முடிவா, கல்வியின் பலனா, அல்லது பணக்கார குடும்பத்தில் பிறந்ததாலா? உண்மையை சொன்னால் இவற்றை விட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காரணம் இருக்கிறது. அது நம்முடைய பணத்தை பற்றிய மனநிலை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய உள்ளுணர்வில் பதிந்திருக்கும் பணம் குறித்த கருத்துக்கள். இப்போது நீங்கள் கேட்கப் போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். ஏனெனில் பெரும்பாலான மக்கள் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் மிகச் சிலர் மட்டுமே பணத்தை ஈர்க்கும் மனநிலையை உருவாக்குகிறார்கள். பணம் வெளியிலிருந்து வருவதற்கு முன் அது முதலில் மனதிற்குள் வர வேண்டும் என்ற உண்மையை பலர் அறிந்திருக்கவில்லை. சிறு வயதிலிருந்தே நம்மில் பலருக்கு சில எண்ணங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினம். பணக்காரர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. அதிக பணம் ஆசைப்படுவது தவறு. நமக்கு கிடைப்பது இதுதான், நம்மால் இதற்கு மேல் முடியாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் மெதுவாக நம் மனதின் ஆழத்தில் பதிந்து நம்மை அறியாமலேயே பணத்தை நம்மிடமிருந்து தள்ளி வைக்க ஆரம்பிக்கின்றன. ஆனால் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. மனதில் பதிந்த எந்த எண்ணத்தையும் மாற்ற முடியும். பற்றாக்குறையை வளமாக மாற்ற முடியும். பயத்தை நம்பிக்கையாக மாற்ற முடியும். பணத்தை பற்றிய எதிர்மறை எண்ணங்களை செழிப்பான எண்ணங்களாக மாற்ற முடியும். அதற்காகத்தான் இந்த 21 நாள் செல்வ மனநிலை பயணம் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த 21 நாட்களுக்கு நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்கி இந்த உறுதிமொழிகளை கேட்டு உணர்ந்து மனதில் பதியச் செய்தால் பணத்தை பற்றிய உங்கள் பார்வை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். உங்கள் எண்ணங்கள் மாறும், உங்கள் செயல்கள் மாறும், உங்கள் முடிவுகள் மாறும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த காணொளியை இறுதி வரை கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இன்று நீங்கள் கேட்கப் போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதில் பல ஆண்டுகளாக பதிந்திருக்கும் பற்றாக்குறை எண்ணங்களை மெதுவாக அகற்றி செல்வம், வளம், நம்பிக்கை மற்றும் முன்னேற்றம் நிறைந்த புதிய மனநிலையை உருவாக்க உதவக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் பணத்தின் ஓட்டத்தை மாற்றும் பயணம் இப்போது தொடங்குகிறது. பணம் முதலில் மனதில் உருவாகிறது. பணம் என்பது வெறும் காகித நோட்டுகளோ அல்லது வங்கி கணக்கில் இருக்கும் எண்களோ அல்ல. உண்மையில் பணம் முதலில் மனதில் உருவாகிறது. ஒரு மனிதன் பணத்தை எப்படி பார்க்கிறான், அதை பற்றி என்ன நம்புகிறான், அதனுடன் எந்த உணர்வை இணைக்கிறான் என்பதுதான் அவனுடைய பண வாழ்க்கையை பெரும்பாலும் தீர்மானிக்கிறது. மனதில் வளமான எண்ணங்கள் இருந்தால் வாழ்க்கையிலும் வளம் வெளிப்படத் தொடங்கும். ஆனால் மனதில் பயம், சந்தேகம் மற்றும் பற்றாக்குறை உணர்வு நிரம்பியிருந்தால் வாய்ப்புகள் இருந்தாலும் அவற்றை காண முடியாமல் போகிறது. செல்வம் என்றால் பலர் பணத்தை மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான செல்வம் அதைவிட மிகப்பெரியது. மன அமைதி, நல்ல ஆரோக்கியம், அன்பான உறவுகள், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, தன்னம்பிக்கை, புதிய வாய்ப்புகள், தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை ஆகிய அனைத்தும் செல்வத்தின் முக்கியமான பகுதிகளாகும். பணம் இருந்தும் மன அமைதி இல்லை என்றால் அது முழுமையான செல்வம் அல்ல. அதேபோல் ஆரோக்கியம் இல்லாமல் அல்லது மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்வதும் உண்மையான வளமான வாழ்க்கை அல்ல. துரதிருஷ்டவசமாக பலருடைய மனதில் சிறு வயதிலிருந்தே சில வரம்புகளை உருவாக்கும் நம்பிக்கைகள் பதிந்து விடுகின்றன. பணம் சம்பாதிப்பது மிகவும் கஷ்டம். நமக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்காது. பணக்காரர்கள் நேர்மையானவர்கள் அல்ல. நம் குடும்பத்தில் யாரும் பெரிய வெற்றியை அடையவில்லை, அதனால் நம்மாலும் முடியாது. இவ்வாறான எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டு ஆழமாக மனதில் பதிந்து விடுகின்றன. பின்னர் அவை உண்மை போல தோன்ற ஆரம்பிக்கின்றன. ஒரு மனிதன் தினமும் தன்னிடம் இல்லாதவற்றை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவனுடைய கவனம் எப்போதும் பற்றாக்குறையிலேயே இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவன் அவற்றை கவனிக்க மாட்டான். கிடைக்காதவற்றை மட்டுமே எண்ணிக்கொண்டிருப்பான். இதனால் மனதில் கவலை, பயம் மற்றும் ஏமாற்றம் அதிகரிக்கும். ஆனால் அதே மனிதன் நன்றி உணர்வுடன் வாழத் தொடங்கினால் அவனுடைய பார்வை மாற ஆரம்பிக்கும். அவனிடம் ஏற்கனவே இருக்கும் ஆசீர்வாதங்களையும் வாய்ப்புகளையும் கவனிக்கத் தொடங்குவான். அந்த மாற்றமே புதிய கதவுகளை திறக்கின்றது. வாழ்க்கை பெரும்பாலும் நாம் கவனம் செலுத்தும் திசையில்தான் நகர்கிறது. பற்றாக்குறையை பார்த்தால் பற்றாக்குறை பெரிதாக தெரியும். வளத்தை பார்த்தால் வளம் பெரிதாக தெரியும். அதனால்தான் நம் எண்ணங்களின் தரம் நம் வாழ்க்கையின் தரத்தை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கிறது.
ஒரு விவசாயி நிலத்தில் எந்த விதையை விதைக்கிறானோ அதற்கேற்ப விளைச்சலை அறுவடை செய்கிறான். நல்ல விதையை விதைத்துவிட்டு கெட்ட விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல நம்முடைய எண்ணங்களும் விதைகளைப் போன்றவை. நம்பிக்கை, நன்றியுணர்வு, வளம் மற்றும் முன்னேற்றம் போன்ற எண்ணங்களை விதைத்தால் காலப்போக்கில் அவை வெற்றி மற்றும் செழிப்பாக மலரத் தொடங்கும். ஆனால் பயம், சந்தேகம் மற்றும் பற்றாக்குறை எண்ணங்களை விதைத்தால் அதற்கேற்ற பலன்களே வாழ்க்கையில் வெளிப்படும். ஆகவே இன்று முதல் நாம் மனதில் விதைக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனெனில் இன்று நாம் விதைக்கும் எண்ணங்களே நாளைய வாழ்க்கையாக மாறுகின்றன. இன்று நாம் உருவாக்கும் மனநிலையே நாளை நாம் அனுபவிக்கும் செல்வத்தையும் வளத்தையும் தீர்மானிக்கிறது. பிரபஞ்சத்தின் பண ஆற்றல் என்றால் என்ன? பலர் பிரபஞ்சத்தின் பண ஆற்றல் பற்றி கேட்கும்போது அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். பிரபஞ்சத்தின் பண ஆற்றல் என்றால் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் பணம் தானாக வந்து சேரும் என்று சிலர் நினைக்கிறார்கள். வானத்திலிருந்து பணம் கொட்டும் அல்லது ஒரே இரவில் வாழ்க்கை மாறிவிடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதுவல்ல அதன் அர்த்தம். பிரபஞ்சத்தின் பண ஆற்றல் என்பது நமது மனதை வளம், முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு மாற்றும் ஒரு உள் மாற்றமாகும். நம் வாழ்க்கையில் தினமும் எண்ணற்ற வாய்ப்புகள் நம்மை சுற்றி இருக்கின்றன. ஆனால் அனைவரும் அந்த வாய்ப்புகளை ஒரே விதமாக பார்க்கவில்லை. சிலர் ஒரு சிறிய சந்தர்ப்பத்தில் கூட பெரிய முன்னேற்றத்திற்கான கதவை பார்க்கிறார்கள். சிலர் அதே சூழ்நிலையை பார்த்து பயத்தையும் பிரச்சனைகளையும் மட்டுமே காண்கிறார்கள். வாழ்க்கை ஒரே மாதிரியான வாய்ப்புகளை பலருக்கும் கொடுத்தாலும் அவற்றை அடையாளம் கண்டு பயன்படுத்தும் திறன் ஒவ்வொருவரிடமும் வேறுபடுகிறது. ஒரே இடத்தில் 2 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இருவருக்கும் ஒரே அளவிலான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் ஒருவரின் மனம் நம்பிக்கையால் நிரம்பி இருக்கிறது. அவர் அந்த வாய்ப்பில் இருக்கும் சாத்தியங்களை பார்க்கிறார். மற்றொருவரின் மனம் சந்தேகத்தாலும் பயத்தாலும் நிரம்பி இருக்கிறது. அவர் அந்த வாய்ப்பில் இருக்கும் சிரமங்களை மட்டுமே பார்க்கிறார். சில மாதங்கள் கழித்து முதல் மனிதன் முன்னேறி இருப்பார். 2வது மனிதன் அதே இடத்தில் இருப்பார். காரணம் வெளிப்புற சூழ்நிலை அல்ல. காரணம் அவர்களின் உள் உலகம். நமது வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிப்பது பெரும்பாலும் வெளிப்புற நிகழ்வுகள் அல்ல. அந்த நிகழ்வுகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். மனதில் நம்பிக்கை இருந்தால் தடைகளிலும் வழி தெரியும். மனதில் பயம் இருந்தால் வாய்ப்புகளிலும் ஆபத்து மட்டுமே தெரியும். அதனால்தான் உள் உலகத்தை மாற்றுவது வாழ்க்கையை மாற்றுவதற்கான முதல் படியாக கருதப்படுகிறது. நன்றியுணர்வு கொண்ட மனம் எப்போதும் திறந்த மனமாக இருக்கும். அது வாழ்க்கையை எதிர்மறையாக பார்க்காது. ஏற்கனவே கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை மதிக்கத் தெரியும். தன்னிடம் இருப்பவற்றை கவனிக்கத் தெரியும். அந்த மனநிலை உருவாகும் போது வாழ்க்கையில் புதிதாக வரும் நல்ல விஷயங்களையும் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. திறந்த மனம் புதிய சிந்தனைகளை வரவேற்கும். புதிய சிந்தனைகள் புதிய செயல்களை உருவாக்கும். புதிய செயல்கள் புதிய முடிவுகளை உருவாக்கும். நன்றியுணர்வு என்பது வெறும் நன்றி என்ற வார்த்தையை கூறுவதல்ல. அது ஒரு ஆழமான வாழ்க்கை முறை. ஒவ்வொரு நாளும் விழித்தெழும்போது நான் உயிருடன் இருக்கிறேன் என்பதற்கு நன்றி, என்னிடம் இருப்பதற்கு நன்றி, என்னை நேசிக்கும் மக்களுக்கு நன்றி, நான் கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளுக்கு நன்றி என்று உணர்ந்து வாழ்வதே நன்றியுணர்வு. இப்படிப்பட்ட மனநிலை மனிதனின் பார்வையை முழுமையாக மாற்றுகிறது. இன்று என்னிடம் இருப்பதை மதிக்கிறேன் என்று சொல்லும் மனிதன் நாளை கிடைக்கப் போகும் ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிறான். ஆனால் எப்போதும் குறைகளை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கும் மனிதன் வாழ்க்கை வழங்கும் நல்ல விஷயங்களை கூட கவனிக்காமல் கடந்து செல்லக்கூடும். அதனால் நன்றி உணர்வு என்பது வெற்றிக்கான ஒரு சக்தி வாய்ந்த அடித்தளமாக பார்க்கப்படுகிறது. இதனால் தான் உலகில் சாதனைகளை படைத்த பல வெற்றியாளர்கள் தினமும் நன்றி உணர்வை தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பணத்தை பிடித்து ஓடுவதில்லை. பணத்தை பற்றிய பயத்தை வளர்ப்பதில்லை. மாறாக வளத்தை வரவேற்கும் மனநிலையை உருவாக்குகிறார்கள். தங்களிடம் இருப்பதை மதிக்கிறார்கள். கிடைக்கப் போகும் நல்ல விஷயங்களை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையும் நன்றி உணர்வும் அவர்களின் வாழ்க்கையில் மேலும் பல வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் ஈர்க்க உதவுகின்றன. எனவே பணத்தை ஈர்க்கும் பயணம் வெளியில் தொடங்குவதில்லை, அது மனதிற்குள் தொடங்குகிறது. நன்றியுணர்வு நிறைந்த மனம் வளத்தை வரவேற்கிறது. வளத்தை வரவேற்கும் மனம் வாய்ப்புகளை காணத் தொடங்குகிறது. வாய்ப்புகளை பயன்படுத்தும் மனிதன் வளர்ச்சியை அடைகிறான். அந்த வளர்ச்சியே காலப்போக்கில் செல்வம், வளம் மற்றும் நிறைவான வாழ்க்கையாக மலர்கிறது. முதல் 10 பண உறுதிமொழிகள். இப்போது இந்த 21 நாள் பயணத்தின் முதல் 10 உறுதிமொழிகளை கேட்கப் போகிறீர்கள். ஒவ்வொரு உறுதிமொழியையும் மெதுவாக உணர்வோடு கேளுங்கள்.
பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். நன்றியுணர்வு வளத்தின் கதவை திறக்கிறது. பிரபஞ்சமே, பணத்தை மதிக்கும் மனநிலையை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். மதிக்கப்படும் விஷயங்கள் வளர்கின்றன. பிரபஞ்சமே, புதிய வாய்ப்புகளை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன். வாய்ப்புகள் எப்பொழுதும் நம்மை சுற்றியே இருக்கின்றன. பிரபஞ்சமே, வளமான வாழ்க்கையை வாழ நான் தகுதியானவன். தகுதியற்றவன் என்ற நம்பிக்கை இப்போது கரைகிறது. பிரபஞ்சமே, என் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. பிரபஞ்சமே, பணத்தை பற்றிய அனைத்து பயங்களையும் நான் விடுவிக்கிறேன். பயம் குறையும் போது முன்னேற்றம் அதிகரிக்கும். பிரபஞ்சமே, என் மனம் வளமான எண்ணங்களால் நிரம்பியுள்ளது. எண்ணங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. பிரபஞ்சமே, சரியான மனிதர்களும் வாய்ப்புகளும் என் வாழ்க்கைக்குள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு புதிய வாய்ப்பாக மாறலாம். பிரபஞ்சமே, நான் பெறத் தயாராக இருக்கிறேன். பெற கற்றுக்கொள்வதும் ஒரு திறமை. பிரபஞ்சமே, வளமும் வளர்ச்சியும் என் வாழ்க்கையில் தொடர்ந்து பெருகிக் கொண்டிருக்கின்றன. இது இந்த பகுதியின் 10வது உறுதிமொழி. 21 நாள் சவால் அறிமுகம். இப்பொழுது இந்த பயணத்தின் மிக முக்கியமான பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அடுத்த 21 நாட்களுக்கு நீங்கள் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பயிற்சியை செய்ய போகிறீர்கள். இந்த பயிற்சிக்கு எந்த சிறப்பு திறமையும் தேவையில்லை, அதிக நேரமும் தேவையில்லை. ஆனால் இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்கள் சிந்தனை முறையிலும் உணர்வுகளிலும் பணத்தை பற்றிய பார்வையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலை கண் திறந்தவுடனே இன்னொரு புதிய நாளை வாழும் வாய்ப்பு கிடைத்ததற்காக மனதார நன்றி சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த 10 உறுதிமொழிகளையும் மெதுவாகவும் நம்பிக்கையுடனும் சொல்லுங்கள். வெறும் வார்த்தைகளாக சொல்லாமல் ஒவ்வொரு சொல்லையும் உணர்ந்து சொல்லுங்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் மனதின் ஆழத்தில் பதிகின்றன என்று கற்பனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வளம், செழிப்பு மற்றும் நல்ல மாற்றங்கள் ஏற்கனவே வரத் தொடங்கியுள்ளன என்ற உணர்வுடன் அவற்றை உச்சரியுங்கள். நாளின் நடுப்பகுதியில் சில நிமிடங்களாவது உங்களுக்காக ஒதுக்குங்கள். அப்பொழுது இன்று உங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயத்தை நினைவு கூறுங்கள். அது பெரிய சாதனையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரின் அன்பான வார்த்தையாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருப்பதாக இருக்கலாம், சுவாசிக்க முடிவதாக இருக்கலாம், குடும்பத்தின் ஆதரவாக இருக்கலாம். உங்களிடம் உள்ள எந்த ஒரு நல்ல விஷயத்திற்காவது மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்துங்கள். இந்த சிறிய பழக்கம் உங்கள் கவனத்தை குறைகளிலிருந்து ஆசீர்வாதங்களின் பக்கம் திருப்ப ஆரம்பிக்கும். இரவு தூங்குவதற்கு முன் ஒரு சில நொடிகள் அமைதியாக அமருங்கள். அந்த நாள் முழுவதும் நடந்த நல்ல விஷயங்களை நினைவு கூறுங்கள். அந்த நிகழ்வுகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவற்றை அலட்சியப்படுத்த வேண்டாம். ஏனெனில் வாழ்க்கையின் பெரிய மகிழ்ச்சிகள் பெரும்பாலும் சிறிய ஆசீர்வாதங்களின் தொகுப்பாகவே இருக்கின்றன. இன்று நீங்கள் சிரித்த தருணம், யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவிய தருணம், நீங்கள் அமைதியாக இருந்த தருணம், ஒரு நல்ல செய்தி கேட்ட தருணம் என்று எதுவாக இருந்தாலும் அவற்றை மனதில் மீண்டும் நினைத்து நன்றி சொல்லுங்கள். பிறகு நன்றியுணர்வு நிறைந்த மனதுடன் அந்த நாளை நிறைவு செய்யுங்கள். நாளை நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உறங்கச் செல்லுங்கள். இந்த எளிய பயிற்சி உங்கள் மனதிற்கு ஒரு புதிய திசையை கொடுக்க ஆரம்பிக்கும். முதல் சில நாட்களில் பெரிய மாற்றம் எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து வந்தால் உங்கள் மனதில் மெதுவாக ஒரு மாற்றம் நிகழத் தொடங்கும். முன்பு நீங்கள் கவனிக்காத வாய்ப்புகள் உங்கள் பார்வைக்கு வர ஆரம்பிக்கும். முன்பு குறைகளாக தெரிந்த விஷயங்களில் கூட புதிய சாத்தியங்களை காணத் தொடங்குவீர்கள். கவலை மற்றும் பற்றாக்குறை உணர்வுகள் மெதுவாக குறைந்து நம்பிக்கை மற்றும் வளமான சிந்தனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். 21 நாட்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்தால் உங்கள் கவனம் இல்லாதவற்றிலிருந்து இருப்பவற்றின் பக்கம் மாற ஆரம்பிக்கும். குறைகளிலிருந்து வாய்ப்புகளின் பக்கம் நகர ஆரம்பிக்கும். உங்கள் மனம் மெதுவாக வளமான எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும். அந்த புதிய மனநிலையே உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களுக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் புதிய வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமையக்கூடும். ஆகவே இந்த 21 நாட்களை ஒரு சாதாரண பயிற்சியாக பார்க்க வேண்டாம். உங்கள் மனதை மாற்றும் ஒரு அழகான பயணமாக பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நன்றியுணர்வுடன் தொடங்குங்கள். நன்றியுணர்வுடன் வாழுங்கள். நன்றியுணர்வுடன் நாளை முடியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிகழும் சிறிய மாற்றங்களை கவனியுங்கள். ஏனெனில் பெரிய மாற்றங்கள் அனைத்தும் சிறிய மாற்றங்களிலிருந்தே தொடங்குகின்றன. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது முடிவு அல்ல. இது உங்கள் புதிய வாழ்க்கை பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே. இன்று நீங்கள் கேட்ட இந்த உறுதிமொழிகளும் சிந்தனைகளும் உங்கள் மனதில் பல ஆண்டுகளாக பதிந்திருந்த சில வரம்புகளை உடைக்க தொடங்கி இருக்கலாம். ஆனால் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான உண்மைகள் உள்ளன. ஏன் சிலர் கடுமையாக உழைத்தும் பணத்தில் முன்னேற முடியாமல் இருக்கிறார்கள்? ஏன் சிலருக்கு தொடர்ந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்றன? ஏன் சிலர் அறியாமலேயே தங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் வருவதை தடுத்து நிறுத்துகிறார்கள்?
அவர்கள் கூட அறியாத எந்த மறைமுக தடைகள் அவர்களின் மனதில் செயல்படுகின்றன? பணத்தை பற்றிய பயம், குற்ற உணர்வு, தகுதியின்மை உணர்வு மற்றும் பற்றாக்குறை சிந்தனைகள் எப்படி ஒருவருடைய வாழ்க்கையை பாதிக்கின்றன? இவற்றை பற்றி பலர் ஒருபோதும் சிந்தித்து பார்ப்பதில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், வெளிப்புற சூழ்நிலைகளை விட உள்மனதில் பதிந்திருக்கும் நம்பிக்கைகளே பல நேரங்களில் நமது வாழ்க்கையை அமைதியாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. நாம் எடுக்கும் முடிவுகள், நாம் பயன்படுத்தும் வாய்ப்புகள், நாம் உருவாக்கும் பழக்கங்கள், நாம் நம்பும் எல்லைகள் என பல விஷயங்களின் பின்னாலும் இந்த உள்மன பதிவுகள் செயல்படுகின்றன. இன்னும் மீதமுள்ள 11 சக்தி வாய்ந்த பண உறுதிமொழிகள் உங்கள் மனதை மேலும் வளமான சிந்தனைகளுக்கு வழிநடத்தப் போகின்றன. அதோடு மட்டுமல்லாமல், பணத்தை உங்களிடமிருந்து தள்ளி வைக்கும் மறைமுக மனத்தடைகள் என்ன, அவற்றை எப்படி கண்டறிவது, அவற்றிலிருந்து எப்படி விடுபடுவது, உள்மனதில் பதிந்திருக்கும் பழைய பற்றாக்குறை பதிவுகளை எப்படி மாற்றுவது, செல்வத்தை வரவேற்கும் புதிய மனநிலையை எப்படி உருவாக்குவது போன்ற பல முக்கியமான விஷயங்களையும் அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கப் போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் வளம் என்பது வெறும் பணத்தை மட்டும் குறிக்கவில்லை. அது மன அமைதி, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, நம்பிக்கை, நல்ல உறவுகள் மற்றும் நிறைவான வாழ்க்கையையும் குறிக்கிறது. அந்த முழுமையான வளத்தை நோக்கி நகர விரும்பினால் அடுத்த பகுதி உங்களுக்கு மேலும் ஆழமான புரிதல்களையும் பயிற்சிகளையும் வழங்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கருத்து பகுதியில் "நன்றி பிரபஞ்சமே" என்று பதிவு செய்யுங்கள். அந்த ஒரு வார்த்தை வெறும் கருத்தாக மட்டுமல்ல, நன்றியுணர்வுடன் வாழ்வதற்கான உங்கள் உறுதிமொழியாகவும் அமையட்டும். உங்கள் வாழ்க்கையில் வளம் பெருகட்டும், உங்கள் மனதில் நம்பிக்கை வளரட்டும், உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் தேடும் செழிப்பும் முன்னேற்றமும் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மலரட்டும். நன்றி உணர்வுடன் வாழுங்கள். வளமான வாழ்க்கையை வரவேற்க தயாராகுங்கள்.